நானும் என்னென்னவோ ரோசனையில பண்ணி பார்த்துட்டேன். இந்த வெறும்பையில ஜெயிக்கணும்னா என் அப்பன் முருகனை தவிர எனக்கு வேற வழி இல்ல. அப்போ அந்த முருகனே அத்தம் பக்கம் தான், அதை மறந்துடாதண்ணே. அவன் பக்கமா? 6 பக்கம் இருந்தாலும் அந்த சாமியை நான் என் பக்கம் வரவழைப்பேன். அந்த வெறும்பையம் மட்டும் இந்த தர்மகர்த்தா எலெக்ஷன்ல ஜெயிச்சான், நான் உசுரோட இருக்க மாட்டேன், செத்து போயிருவேன். ஏம்பா அதுக்காக இந்த கிறுக்குத்தனத்தெல்லாம் செஞ்சா ஜெயிச்சிட முடியுமா? வா, எதுவா இருந்தாலும் காலையில யோசிப்போம். முதல்ல அந்த காலை கீழே இறக்கு. முடியாதுல, முடியாது. எனக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் நான் காலை இறக்கவே மாட்டேன். முடிவா? எது வரைக்கும் மாமா? அந்த முருகனே நேர்ல வந்து இலே சௌந்தரபாண்டி காலை இறக்குன்னு சொல்றது வரைக்கும் காலை இறக்கவே மாட்டேன். நான் ஒத்த கால தவம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நான் முருகா போற்றி. இலே முத்துப்பாண்டி, இது 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 ரெண்டையும் முதல்ல எங்கேயாவது துரத்தி விடு, இல்லைன்னா பிறகு நான் சாபம் கொடுத்துருவேன். ஏய் ஏய் ஏய், ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? அறிவட்ட மோதிகளா? வாய்ச்சல் சும்மா இருக்க மாட்டியா? ரெண்டு பேரும் வெளுத்து விட்டுரும். போங்க உள்ள. ஏங்க, என்னங்க இது? ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்கீங்க. பிரஷர் வந்து தலை சுத்தி கீழே விழுந்தா பல்லு உடைஞ்சிருங்க. மா, அப்பாவுக்கு உருப்படியா இருக்கிறது அந்த பல்லு மட்டும்தான். அதுவும் இல்லன்னு வெய்யி, அது கூட நல்லாதாமா இருக்கும். ஒத்த போட்டு செத்தடி. கோபத்துல கால கீழே வச்சிட்டீங்க. பைத்தியக்காரி. ஏலே முத்துப்பாண்டி, உன் பொண்டாட்டி நக்கல பாத்தியாலே? இந்த நசிக்க வீட்டு விட்டு தோத்தல. என்னமோ நான் தான் அவளை கூட்டி அந்த மாதிரி பேசுறியா? நீங்க தானே பஞ்சாயத்தை கூட்டி என்ன காலில் விழ வச்சு கூட்டியார சொன்னீங்க. அனுபவிங்க. அத்த, உன் தம்பிக்கு நல்ல புத்திய சொல்லி உரங்க அனுப்பி விடு. எனக்கு உறக்கம் வருது. போல இல்ல சௌந்தரம், கொஞ்சம் பொறுமையா இருல. ஏதாவது பண்ணி ஜெயிச்சிருவோம்ல. இன்னொரு சொல்லி ஏதாவது பண்ணி ஜெயிச்சிருவோம்ல. அவளுக்காக எது செஞ்சாலும் எக்கு தப்பாவே முடியுத. இப்போ வந்து 2 ஏசுனா நான் என்னத்தை செய்ய போறேன்னு தெரியலையே. ஐயோ, வரா தூங்கிட்டியா? கொசு கடிக்கிறது கூட தெரியாம இப்படியா ஒருத்தன் தூங்குவான்? இல்ல சம்முவா, கண்ணை திறந்துடாதுல. தூங்குற மாதிரி நடிக்கிறது இம்பிட்டு கஷ்டமா? ஏண்டா, நான் ஒரு பொருள் வேணும்னு கேட்டா அதுக்காக இப்படி அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வருவியா? ஏண்டா, என் மேல அம்புட்டு லவ்வாடா உனக்கு? ஏன் என் கண்ணை பார்த்து உனக்கு லவ் சொல்ல தெரியாதா? பூட்டி பூட்டி வச்சா அதுக்கு பேரு காதல் இல்ல, புதையல். வாய் விட்டு சொன்னாதான் அதுக்கு பேரு காதல். உனக்கு ஏன் அந்த தைரியம் வர மாட்டேங்குது? இப்ப கூட கண்ணை திறக்க பயமா இருக்கே. மனசு பூரா லவ்வ வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி வெளியே நடிக்கிறது இல்ல? முரட்டு ராஸ்கல். கடவுளே கடவுளே, கண்ணை திறந்துடக்கூடாது. டேய், உனக்கு ஒண்ணு தெரியுமா?
முன்னெல்லாம் உன்னை பாக்குறப்போ இவன் நம்ம சண்முகம் அவ்வளவுதான் தோணும். இப்பதான் உன்னை பார்க்க அழகா இருக்கிறதா தோணுது. இதுக்கு பேரு என்ன தெரியுமா? காதல். படக்குன்னு கண்ணை திறந்து இவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிடலாமா? முட்டாள், மொரட, தாடிக்காரன், சட்டை கூட மாடர்னா போட தெரியாதா உனக்கு? டேய், யாரா நீ? உன்னை போய் ஏன் எனக்கு பிடிக்குது சொல்லு. You know one thing? நீ தூங்குறப்ப கூட அழகாதான் இருக்க. எனக்கும் இதெல்லாம் உன் கண்ணை பார்த்து சொல்ல கூச்சமா தான் இருக்கு. ரெண்டு பேரும் இப்படிதான் தூங்கிட்டு இருக்கிறப்போ லவ் பண்ணிட்டு தெரிய போறோம். சரி சரி, இப்ப நீ தூங்கு. முடிஞ்சா அப்புறமா லவ் பண்ணுவோம். என் செல்ல தாடிக்காரா, குட் நைட். ஒருத்தர் குட் மார்னிங் சொன்னா நம்ம பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லணும். ஒருத்தர் குட் நைட் சொன்னா பதிலுக்கு நம்ம குட் நைட் சொல்லாமல் தூங்கக்கூடாதுன்ட்டு ஏமல படித்த டாக்டர் நீ தானே சொல்லியிருக்க. நான் குட் நைட் சொல்கிறதுக்குள்ளே தூங்கிட்டிய. குட் நைட். என்னது நேத்து நைட்டு மாமா தவம் இருக்கேன்னு கூத்தடிச்சாவோ, இப்ப கூடி கூடி ரகசியம் பேசுதாவோ, ஒன்னும் புரியலையே. என்னையா மாமா? வேற யாரு? அதான் காபி கொடுத்துட்டால. வேலை போ. காப்பியில சீனி போதுமானு கேட்கலான்னு தான் நின்னேன். சீனி போடாட்டியும் பரவாயில்ல, கிளம்பு. ஐயோ, நான் உங்களை கேட்கல மாமா, அவங்கள கேட்டேன். இந்தாங்க இன்ஸ்பெக்டரே, காப்பிய குடிச்சு பார்த்து சொல்லும். நீ போறியா இல்லையா? போறேன். இப்ப என்னத்துக்கு என்ன அவசரமா துரத்தி விடுதிய? அப்படி என்ன ரகசியம் பேச போகுதிய? வேற ஒண்ணும் இல்ல. உன்னை விச வச்சு கொல்லலாமா, இல்ல தூக்குல தொங்க விடலாமா, இல்ல கத்தியால குத்தலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். படே ஓடுகாலி பெத்தம்மாவள, நாங்க என்ன பேசிட்டு இருந்தா உனக்கு என்னடி? கூடவே விஷம் ஊசிய சேர்த்துக்க பெரியாத்தா. பேசுங்க, ரகசியமா பேசுங்க, கூடி கூடி பேசுங்க, குப்பர கப்பாடுத்து கூட பேசுங்க. ஆனா நீங்க என்ன பேச்சு பேசினாலும் ஒரு காரியமும் சாதிக்க முடியாது. ஏன்னா எங்க அண்ணன் சம்முவும் பெரிய வீரன். அவனை எதிர்த்து நீங்க ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. பாத்துக்கிடுங்க. நாங்க எதுக்கு தேவையில்லாம ஆணி புடுங்க போறோம்? இல்ல பாத்தியா எம்பிட்டு திமிர பேசிட்டு போறான்னு? இவளை அடக்கி வைக்கிறதுக்கு இந்த வீட்டுல ஒரு ஆம்பளையே இல்லையா? அத உன் மருமவன்ட்டே சொல்லு. என்னல ஆம்பளைன்னா கட்டினவள அடக்கி வைக்கணும். அது அவனுக்கு புரிய வை. ஏங்க, உங்களுக்கு என்ன கோட்டையா பிடிச்சிருக்கு? மணி என்னாச்சு? இன்னும் வெட்டியா உட்காந்து வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கிய? விடிஞ்சு எந்திரிச்சு கலெக்டர் ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னீங்க. நான் அவசரமா இட்லி சுட்டு வச்சா நீங்க இப்படி ஆரம்பர பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிய. லேட் ஆச்சுன்னா கத்துறதுக்கு மட்டும் வாய் நீளுதுல்ல. இப்ப புறப்பட உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதா? பாத்துக்க, இதான் உன் தம்பி.
அவரோட பொண்டாட்டிய அடக்கி வச்சிருக்கிற லட்சணத்தை பாரு. இதுல என்ன குறை சொல்ல வந்துட்டு? ஏங்க இப்ப குளிச்சிட்டு சாப்பிட வர போதியலா இல்லையா? நீ ஆக்கி வச்ச இட்லியை கொண்டு போய் நாய்க்கு போடு. எனக்கு என்ன பொறவு பசி பசின்னு வாழ்ன்னு கத்துவியல்ல, அப்ப வச்சுக்கிடுதேன். முத்து பாண்டி, அம்பட்டும் அந்த வெறும் பையன் சண்முகம் கொடுக்கிற தைரியம்தான். அவனை தோக்கடிச்சு ஊரை விட்டு ஓட விடணும்ல. இத பாரு, இந்த தர்மகத்தா எலெக்ஷன் வாழ்வோ சாவோ போராட்டம்ல. என் தம்பி எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ல. அந்த வெறும் பையன் என் தம்பி எடுத்து நிக்கவே கூடாதுல. அதுக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாத்தையும் செய்யணும் நாம. அக்கா, இவன் மேல கோவப்பட்டு என்ன பிரயோசனம்? அக்கா, நீ அடுத்த பிளானை போடு. பிளான் எப்படி இருக்கணும்னா, அவன் கொஞ்சம் கூட விசும்ப கூடாத அளவுக்கு ஒரு ஸ்கெட்சி போடணும். இளவெடுத்தவனை என்ன அளவு இந்த மாதிரி பாட்டை போட்டுக்கிட்டு இப்போ பேசி தொலைப்போ. என் பொஞ்சாதி பஞ்சுதாமியா பண்றா. ஏட்டி, இங்கிட்டு நான் எவ்வளவு முக்கியமான வேலையில இருக்கேன், நேரங்காலம் தெரியாம போன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏங்க 2 நாளா தண்ணி வரலங்க. நான் சோறாக்குவனா இல்ல தண்ணி களைவனா? நீங்க அந்த சமூகம் கிட்ட சொன்னீங்களா இல்லையா? ஆமா, போய் கேட்டதும் அந்த பிரசிடென்ட் எல்லா வேலையும் விட்டுவிட்டு நேரா உன் வீட்டுக்கு தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துருவானா? அவனை பாக்குறப்ப பேசிக்கிறேன், வெய். மன்னிச்சிருங்கய்யா, அவ பிரச்சனை அவளுக்கு. இலே சனியா, உன் வீட்டுக்காரி என்ன சொன்னா? உன் வீட்டுல தண்ணி வல்லியா? ஆமையா, 2 நாளா ஒரே பிரச்சனையா இருக்கு. கிடைச்சிருச்சுலே, கிடைச்சிருச்சு. ஒரு அருமையான ஐடியா கிடைச்சிருச்சு. ஐடியாவா? என்ன ஐடியா? நம்ம ஊருக்கு வர தண்ணிய திறந்து விடுறவன் ஆறுல அந்த வெட்டி பைய வீராசாமி தான். 2 பேருமா சேர்ந்து அவனை மடக்குங்க. இன்னைக்கு ஊருக்குள்ளார ஒரு பைப்ல கூட தண்ணி வரக்கூடாது. அதே நேரம் சனியா, நீ என்ன செய்யுத? அந்த வீராசாமிக்கு நல்லா ஃபுல்லா தண்ணியை வாங்கி கொடுத்து அவனை மட்டையாக்கிடுத. நீ சொல்ல வர்றது எனக்கு புரியல. ஊருக்குள்ளார தண்ணி வல்லினா என்ன செய்வாங்க? அம்புட்டு பேரும் இங்க பிரசிடென்ட்னு சொல்லிட்டு திருறானே அந்த சம்மும் அவனுக்கு தானே போன போடுவாங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இவன் என்ன செய்வான்? போய் அந்த வீராசாமிய தேடுவான். அந்த வீராசாமியை தான் இந்த சனியை மட்டையாக்கி வச்சிருப்பானே. அப்ப என்ன செய்வான்? இந்த வெறுப்பைய தானே ஓடுவான். தண்ணியை திறந்து விடலாம், ஊருக்கு நல்லது செய்யலாம்னு நினைச்சு. ஏம்பா, அந்த நேரத்துல ஆளை வச்சு கதையை முடிக்க சொல்றியா? அதான் ஏற்கனவே முடியாம போச்சே. முட்டாப்பயலே, முட்டாப்பயலே, முடிச்ச சொல்லுது கேளுலே. அவன் தண்ணிய திறந்து விடும்போது சனியா, ஐயா, நீ என்ன செய்த? எவனையாவது வச்சு குடிக்கிற தண்ணியில அந்த வாட்டர் டேங்க் உள்ளார விஷத்தை கலந்து. சரியா? ஐயா, ஊரே சாக்காடா போயிருமே ஐயா. இலே இலே இலே, நான் சொல்லுத விஷம் உசுர கொல்லுத விஷம் இல்ல. வாயாலையும் வைத்தாலையும் போயிடணும். அந்த அளவுக்கு ஒரு விஷமா இருக்கணும். 10 பேரு, 100 பேரு, 1000 பேருன்னு ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்தா என்ன ஆகும்? என்னல ஆகும்? ஓ அக்கா, அந்த தண்ணியை திறந்து விட்டவன் சம்முவன் தானே. அவன் தான் குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்து விட்டுட்டான்னு பரப்பி விட்டுருவோம். ஆறுகண்டா, அதுல 2 பேருக்கு உசுறு டப்புன்னு போயிடுச்சுன்னா அதுவும் நமக்கு நல்லது தானே. முழுச கேளுலே. சொல்லு. ஆக சம்மோன் தான் விஷத்தை கலந்தான்னு ஊரே நம்புத நேரத்துல
நீ என்ன செய்யணும், அவனை டப்புன்னு அள்ளி கொண்டு போய் உள்ளார தள்ளிடு. இம்பிட்டு பெரிய கொலைக்கேஸ் இருந்தா அவனால எலெக்ஷன்ல நிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஒரு அக்யூஸ்ட் அப்ளிகேஷனே போட முடியாதே. ஐயோ 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 சௌந்தரோ உன் மண்டைக்குள்ள மூளை இருக்கா இல்ல மூளைக்குள்ள மண்டை இருக்கானே தெரியலையே. என்ன அறிவு. ஓ சூப்பர் ஐடியா. ஐடியாவை லட்டு மாதிரி கொடுத்துருக்க. இன்னைக்கு நைட்டு பாரு நான் என்ன செய்யுதுன்னு. இல்ல சனியா சின்னியா, இந்த பாரு, அந்த வீராசாமிக்கு மட்டும் நீ வஞ்சனை இல்லாம சரக்கு வாங்கி கொடு. அவனை மட்டும் மட்டையாக்கு. ஆனா நீ மட்டையானன்னு வச்சுக்கோ. சின்னியா, வேலைன்னு வந்துட்டா நான் குடிக்க மாட்டேயா. எப்போ இந்த ஐடியால மட்டும் நாம ஜெயிக்கலன்னு வச்சுக்கோ, வேற எந்த ஐடியாலையும் நாம ஜெயிக்க முடியாது. செத்தான் சம்முவா. அப்பா, இந்த முறையும் நீதான் தர்மகர்த்தா. நீ கவலையப்படாத. ஜெயிக்கிறோம்லே, ஜெயிக்கும். டே சண்முகம், சண்முகம், போன் அடிக்கிறது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்க. என்னல? போன் பாரு. மணி என்ன? இந்த நேரத்தை யாரு கூப்பிடுதாவ? நல்ல அசதியா உறங்க நேரத்துல ஆறு போன் அடிக்கா? புது நம்பரா இருக்கு. ஹலோ, ஆறு சமூக அண்ணனா? சம்முதான். ஆறு. நான் 4வது வார்டு நெய்க்கார சந்துல குடியிருக்கேன். என்ன பிரசிடென்ட் இப்படி செஞ்சிட்டீங்க? வீட்டு பைப்ல தண்ணி வரல. புள்ள குட்டிய வச்சுக்கிட்டு எம்புட்டு சிரமமா இருக்கு தெரியுமா? என்னது? இல்லையே, இந்த வீராசாமி மோட்டர் போட்டு திறந்துட்டு போனே. எங்க பைப்பை திறந்தா காத்துத்தே வருது. விடிஞ்சு எந்திரிச்சு தண்ணி இல்லனா நான் என்னத்த செய்வேன்? புள்ள குட்டிய குளிப்பாட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவனா, இல்ல சமைப்பனா, இல்ல என் புருஷக்காரனை வேலைக்கு அனுப்புவனா? இருமா, இரு, நான் அந்த வீராசாமி போன் அடிச்சு வரேன். நான் அவனுக்கு போனை போட்டுட்டு தான் உங்களுக்கே போன் பண்ணேன். குடிகார பைய போன் பண்ணா எடுக்கிறதே இல்ல. இப்ப எந்த சந்தில குடிச்சிட்டு விழுந்து கிடக்கானோ. அண்ணே, தண்ணி மட்டும் இல்லனா பொம்பளை பாடு பெரும்பாடா போயிரும். தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் தண்ணியை திறந்து விடுங்கண்ணே. சரி, நான் பார்த்துக்கிட்டேம்மா, நீ வையே. ஹலோ ஹலோ, உங்க பேர் என்ன? என்னடா, ஏதாவது பிரச்சனையா? இந்த வாட்டர் மேனு வீராசாமி இருக்கானே, சாவடிக்க. என்னாச்சு? இந்த டேங்குக்கு தண்ணி திறந்து விடுவான்ல வீராசாமி, அவன் இன்னைக்கு 4வது வார்டுக்கு தண்ணி திறக்காம எங்கேயோ குடிச்சிட்டு ஊந்து கிடக்காம போல. பாவம், அங்கேருந்து பொம்பளையாளு ஃபோன் அடிச்சு ஒரே புலம்புதாவ. அதுக்கு நீ என்ன பண்ண போற? பொம்பளையாளுவ தண்ணி இல்லைன்னு சொல்லுதாவ, வேற போனை போட்டு கெஞ்சுதாவ. போயே மோட்டரை போட்டு வந்துவிடுதேன். அதுக்குன்னு இந்த நேரத்துல போவியா? நடு ராத்திரியில யாருடா சமைக்க போறா? விடிஞ்சு எந்திரிச்சு போனா என்ன பத்தாதா? இல்ல, வீட்டுல பிள்ளைங்கெல்லாம் இருக்கும்ல, தண்ணி இல்லைன்னா சங்கடம்ல. போயிட்டு வந்துவிடுதேன். அசதியா தூங்கிட்டு இருந்தல்ல, இப்ப போயிட்டு வந்தா தூக்கம் போயிடும்ல. இல்லை, பொது வாழ்க்கைன்னு வந்தாச்சு, இதை தூக்கலாம் பார்த்தா சரிப்பட்டு வருமா? இல்லை, நீ போய் வரங்கள. டேய், டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. நீ தனியால போக வேணாம், யாரையாச்சும் கூட்டிட்டு போ. ஏற்கனவே ஏன் தூக்கம் கெட்டு போச்சு, இன்னும் இதுல 4 பேர் தூக்கத்தை வர கெடுக்க சொல்லுதியா? இல்ல,
எனக்கு என்னமோ மனசு ஒரு மாதிரி இருக்கு. நான் வேணா உன் கூட வரட்டுமா? இல்லை நீ வேற, நீ படுல, நீ படுத்து உறங்கல, ஒரு அரை மணி நேரத்துல வந்து விடுவேன். என்ன அப்படி பார்க்க? இல்லடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. 5 மணிக்கு போனா என்ன, ஆள் நடமாட்டம் ஆரம்பிச்சிரும்ல. ஆள் நடமாட்டம்லாம் இல்லைன்னா என்ன, இந்த முனியை ஏதாச்சும் அடிச்சு விடுமா என்ன? இங்க வரல, இந்த முனியும் கிடையாது பேயும் கிடையாது, எல்லாம் என் அப்பா முருகா இருக்கான் துணைக்கு, அவன் பார்த்துக்கிடுவான். நீ வழிய விடு. டே ப்ளீஸ்டா, சொன்னா கேள. மனசு ஒரு மாதிரி இருக்குடா, இன்னைக்கு மட்டும் வேண்டாம், அவ்வளவுதான். இல்லை கோட்டிக்காரி, இல்லை ஏதோ அவசரம் சொல்லுதாவ, மறுபடியும் மறுபடியும் பேசுனதே பேசிட்டு இருக்க, நகர்ல. என்ன காரணம்னே தெரியல, மனசு ஒரு மாதிரியா இருக்கு. எப்பவுமே அறிவை விட மனசு சரியா சொல்லுண்டா. எனக்காக, உன்னோட பரணிக்காக ஒரு 3 மணி நேரம், அதுக்கப்புறமா நீ போ ப்ளீஸ். இல்லை எனக்காக, உன் சம்பவத்துக்காக தயவு செஞ்சு வலிய விடல. நீ பேசிக்கிட்ட நேரத்தில் என்னென்ன மோட்டரே போட்டு வந்திருப்பேன். நகர், வா, தூரம் வா. இல்லை எனக்கு ஒன்றும் ஆகாதுல, நான் பத்திரமா போயிட்டு வந்துடுவேன். போய் படு. சரி, பார்த்து போயிட்டு வா.